ஹென்றி, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். உங்களுக்கு பசிக்குதா? நான் முதல்ல இந்த கல்லெல்லாம் இறக்கணும். ஹென்றி, முதல்ல சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க. தெரியும். இந்த வேலையை முடிச்சிட்டு நான் சாப்பிட்றேன். ஹென்றி! குட் மார்னிங் மிஸ்டர் கியூ. குட் மார்னிங் மிஸ்டர் ஆரிங். உங்ககிட்ட எனக்கான சரக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் சிகாகோல இருந்து வந்துருவாங்க. நல்லது. எனக்கு கொஞ்சம் லோடு ஏத்த ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஒரு மீட்டிங். என்னால எதுவும் ஏத்த முடியாது. நான் சீக்கிரமே திரும்ப வந்துருவேன். மிஸ்டர் பிராங்க்லின், மிஸ்டர் பிராங்க்லின். குட் மார்னிங் சார். சார், நான் லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. அவரால தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சரி வாங்க போவோம். இதை சாப்பிடுங்க, வலி கொஞ்சம் குறையும். அப்புறம் தூக்கம் வரலனா தூங்குறதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ்.
வேற எதுவும் தேவைனாலும் வாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு எப்படி இருக்கு சொல்லுங்க. சரி, அப்ப நீங்க பணம் கொடுத்தா போதும். மறுபடியும் தேங்க்ஸ் மேடம். டோல், நீங்க இன்னும் இந்த வேலையை முடிக்காம தான் இருக்கீங்களா? நீங்க நேத்தே பண்ணிருக்கணும். ஆணி எல்லாம் தீர்ந்து போச்சு. ஆணி தீர்ந்து போச்சா? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க. உடனே போங்க. நமக்கு 25 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம். ஜெல்ஸ், எனக்கு என்ன கொஞ்சம் ஆணி தேவை. ஜெல்ஸ், நீ என்ன சவுடா? எனக்கு என்ன நிறைய ஆணி தேவை. நான் ஒன்றும் செவிடு இல்லை. இன்னைக்கு காலையில் வாங்கிட்டு போனதுக்கு முதல்ல நீ காசு கொடு. தூக்கில் போடுறது நமக்கு ஒரு அபிஷியல் ஒர்க். தூக்கு மேடைய நாம தான் கெட்டி ஆகணும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி பணம் கொடுப்பாரு. யார் அந்த முட்டாள் ஷரீஃபா? நாம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி அதுக்கு காசு கொடுக்கலன்னா நாம ஒரு தீஃப். நான் என்ன சொன்னேனோ அதை போய் அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. சரி, நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். கையை வெட்டினா ஆணி அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீதான் திருட. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப நாளைக்கு பொழப்பு ஓட்ட முடியாது. இங்க பாருங்க ஷரீப் சார், அவர் உங்களை முட்டாளுங்கிறாரு. நான் அவனுக்கு பணமே கொடுக்க போறதில்ல. அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். என்னையே இவன் முட்டாளு திட்டிக்கிட்டு இருக்கான். இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நாம இதுலயே தூக்கு போடலாம், பிரச்சனையே இல்லை. ஆமா சார். நல்லது, ஒரு வேலையை முடிச்சிட்டோம். ஒரு வழியா தூக்கு மேடையை ரெடி பண்ணிட்டாங்க. கேர்ஸ், அந்த தூக்கு மேடை ஒன்றும் ஸ்ட்ராங்காக தெரியல. இருந்தாலும் அவன் கடமையை செய்யலாம். நம்ம கெட்ட நேரம். எனக்கு இப்ப தலைவலிக்குது. தலைவலினாலும் எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. நரகம் ஒன்றும் மோசமான இடம் இல்லை சாம். என்னோட நண்பர்கள் நிறைய பேர் அங்கத்தான் இருக்காங்க. ஆமா, நீ அங்க இருந்தா ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் கேர்ஸ். நீ என்ன கேட்க போற? உன்னோட கடைசி ஆசை என்ன? மரண தண்டனை கொடுக்கப்பட்டவங்களுக்கு கடைசி ஒரு ஆசை நிறைவேற்றப்படும். தூக்கு கயிறு இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்குல போட்ட உடனே சீக்கிரமா உயிர் போயிடணும்னு நினைக்கிறேன். உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி துடிச்சிட்டு சாகிறதெல்லாம் நல்லா இருக்காது. சிகரெட் கீழே. எதுக்காக சிகரெட்? ஷெரீப் கிட்ட ஸ்பெஷல் சிகரெட் இருக்கு. கடைசியை சாக போற குற்றவாளிக்கு கூட கொடுக்க மாட்டாரு. நான் இப்போ சிகரெட் அடிக்க மாட்டேன். நான் முதல் தடவை அடிச்சு போய் எனக்கு ஒத்துக்கல. சிகரெட் அடிச்சு சாகணும். அது கொஞ்சம் நல்ல சாவு. நான் துப்பாக்கியை எடுக்கும் போதே சாம் டேனிவேலுக்கு இதுதான் கடைசி முடிவுன்னு தெரியும். அவன் கண்ணு அகலமா திறந்து இருந்தது. பயத்துல அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வேர்வையோட ஸ்மெல்லு ரோஜா பூ வாடையெல்லாம் இல்ல, நிச்சயமா இல்ல. அவன் துப்பாக்கியை கீழே போட்டான். அவனால என் கண்ணை பார்க்க முடியல. ஆனா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, ஷெரீஃப் ஏன் எனக்கு ரிவார்டு தர மறுக்கிறாருன்னு. நான் ரோஸ் ஹில்ரேஜ், நார்த் பீகோஸ்ல நான் தான் சிறந்த துப்பாக்கி சுடும் வீராங்கனை. என்ன மாதிரி யாரும் துப்பாக்கியை சுட முடியாது. நான் பார்த்த வரைக்கும் நீ ஒரு வாயாடியா தான் இருக்க. அப்புறம் நீ பேசுறது எல்லாமே கதை தான். இங்க யாருமே நீ துப்பாக்கி பிடிச்சு பார்த்ததே இல்லை. நிஜமாவா?
ஆமா, இந்த ஊர்ல உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ குடிச்சுக்கிட்டு தான் இருக்க. சாம் டான் வில்லி ஷெரீஃப் கிட்ட சரணடைஞ்சதா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஓடி ஒளிய முடியலன்னு அவன் துப்பாக்கியும் ஒப்படைச்சிட்டானா. எனக்கு கொஞ்சம் விஸ்கி கொடுங்க ப்ளீஸ். வாங்கிக்கங்க. உண்மையை சொல்லணும்னா நீ ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்திருக்க. உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கார்னிலஸ் ஹாரிங்டன், நான் விளக்கமா சொல்றேன். நான் உன்னை விட ரொம்ப வேகமான ஆளு தெரியுமா? நீ உன் துப்பாக்கிய உன் உரையிலிருந்து எடுக்கிறதுக்குள்ள நான் விஸ்கிய குடிச்சிருவேன். நாம அதையும் பார்த்துடலாம். அப்ப என்கிட்ட பெட் கட்டுறியா நீ? அப்படின்னா உன்னோட குதிரைக்கும் என்னோட குதிரைக்கும் நாம பெட் கட்டிக்கலாமா? என்ன கொஞ்சம் நீ கவனமா பாரு. யாராச்சும் குதிரை வாங்க விரும்புறீங்களா? கார்னிலஸ் ஹாரிங்டன் உயிரோடவோ இல்ல போனமாகவோ பிடிக்க சொல்லி பொதுமக்கள் ஷெரீஃப் கிட்ட சொல்லிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். ஏற்கனவே நான் உன்னை சொன்ன மாதிரி நார்த் டொக்கோட்டால நான் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். சவுத்லயும் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி யுஎஸ்ஏலயும் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மரண சுரங்கத்துல வேலை செய்ய மாட்டேன்னு. இது ஒன்றும் மரண சுரங்கம் கிடையாது. மக்கள் அதை தோண்டி எடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தோண்டி தங்கம் கிடைச்சா சீக்கிரம் பணக்கார ஆகலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் மிஸ்டர் பிராங்க்லின், உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சுரங்கத்துக்கு வேலைக்கு வந்தவங்களோட கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு விசித்திரமான நோய்கள்லாம் வரும். அது ஏற்கனவே நடந்தது. உண்மையான நோய் கிடையாது. சுரங்கங்கள்ல இருக்க கனிமங்கள் சேராம அவங்க உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. குடிக்கிறீங்களா? நான் உங்களை பணக்காரராக்கி காட்டுறேன். எனக்கு தெரியல, டெய்லி $1ன்றது எனக்கு அது ரொம்ப கம்மியா தெரியுது. இது ஒரு நாளைக்கு $1 மேல கிடைக்கும். அதை தோண்டி விற்க ஆரம்பிச்சதுமே 1% லாபமும் உங்களுக்கு தரேன். 1%? அது எதுவும் எனக்கு பெருசா தெரியல. என்ன நம்புங்க, உங்க நல்லதுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு $2 வேணும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 பாட்டில் விஸ்கி வேணும். அப்புறம் நீ சொன்ன மாதிரியே 1% லாபமும் கொடுக்கணும். அங்க வந்தா உடம்புக்கு எந்த வியாதியும் வராதில்ல? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அந்த மினரல் எந்த பாதிப்பும் பண்ணாது. அப்படின்னா பரவாயில்ல. ஆனா அதை நாம ரிட்டர்ன் கான்ட்ராக்டா போடணும். உங்களை நான் நாளைக்கு சாயங்காலமா பார்க்குறேன். நான் அங்க வரேன். போ. என்னாச்சு? இறந்துட்டானா? எப்படி நடந்துச்சு அது? நான் உங்களை இன்ஃபோமேரியாவுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க ரொம்ப பெருசு பண்றீங்க. யுரேனஸ் சில நேரத்துல ஹலூசினேஷன்ஸ்களை உருவாக்கும். சரி வாங்க, இவங்களை கூட்டிட்டு போங்க. அந்த நரகத்துல வந்து என்னால வேலை செய்ய முடியாது. அதுவும் வெறும் $2க்காக. நான் உடனே போய் ஆகணும். இங்க ஒரு கொலை நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். கார்னிலஸ் ஹாரிங்டன் சவுத் டொக்காட்டால அவன் தேடப்பட்டுக்கிட்டு இருந்தான்ல, உங்களுக்காக நானே செஞ்ச ஷெரீஃப். இவனை பத்தி கேள்விப்பட்டது இல்லையே. இதுக்காக நீங்க எனக்கு கோல்டு கொடுக்கலாம், இல்லனா பேங்க் நோட்ஸ் $10 கொடுக்கலாம். நீ கொஞ்சம் காத்திருக்கணும். இன்னைக்கு தூக்கு போடுற நாள்.
உனக்கு மோசமான நாள் இல்ல? நீங்க சரியாதான் சொன்னீங்க. உன்னோட கடைசி விருப்பம் என்ன? ஒண்ணும் இல்ல. நான் மக்களை ஏமாத்த விரும்பல, ஆர்வமா இருக்காங்க. நீ ஏதாவது வேண்டிக்க போறியா? அப்படின்னா உனக்கு சிகரெட் பிடிக்கணுங்கிற விருப்பம் இருக்கா? உனக்கு நான் சிகரெட்டுக்கான ஏற்பாடு பண்றேன். என்னோட சிகரெட்லாம் காலி ஆயிடுச்சு. அதான் சொல்றேன். சாம் டான்வில்ல தூக்கல போறதுக்காக எல்லாரும் சாட்சியா வந்து நிக்கிறதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு தண்டனை. ட்ரெயின்ல கொள்ளையடிச்சு அப்பாவி ஜனங்களை கொன்னதுக்காக இவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜட்ஜ் ராய்பேலால் இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. நீ என்ன ராபின் ஹுட்டா? இல்ல இல்ல இல்ல. கடைசி நேரத்தில் நீ வருத்தப்படுறியா? நல்லது. நான் இங்க ஷெரீஃபா பொறுப்புல இருக்கிறதுனால இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்ற போறேன். டோல், ஏதாவது பண்ணு, சீக்கிரம் அதை சுடு. அபிகைல், சீக்கிரமா போகலாம். ஓடுங்க. அபிகைல், ஏய், உன்கிட்ட வெடிகுண்டு இருக்கா? இருக்கு.
தீக்குச்சி கொடு. ஹேய், உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கா? இருக்கு, என் கூட வா. ஓ, ஏய், அங்க பாரு. பாத்துட்டேன். நான் சுடுன்னு சொல்லும்போது சுடு, குதின்னு சொல்லும்போது குதிச்சுடு. ஓகேவா? சொன்ன மாதிரி அது சாதாரண விஷயம் தான். சரி. எரி. குதி. Abigail. Abigail. உன்னை உயிரோட ஒப்போனமாக ஒப்படைச்சு கொடுத்தா எனக்கு $200 கிடைக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நீ தூக்குல தொங்கிட்டு இருந்தவன் தான். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ என்ன பைத்தியமா? இல்ல, அந்த உயிரினம் இறந்து போச்சு. உன்னால எனக்கு வேலை இருக்கு. என் கூட வா. நான் உங்க 2 பேரையும் காப்பாத்தணும். உனக்கு பிடிக்கலனா என்ன பின்னாடி இருந்து சுற்று. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி. நான் வார்த்தையா சொல்லல, நிஜமா செய்வேன். சாம், உனக்கு ஒன்னும் ஆகல? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அபி. அப்படின்னா எதுவும் சொல்லாத. நீங்க நல்லா இருக்கீங்களா மிஸ் நான் எபிகேல்? நல்லா தான் இருக்கேன். ஆனா எனக்கு கால் உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமா வலிக்குது. அதே மாதிரி இன்னொன்னு வருது. மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கங்க. சீக்கிரமா வண்டியில ஏறாதுங்களா? வந்துட்டு இருக்கு. எத்தனை வந்துட்டு இருக்க? நான் தாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை வந்துட்டு இருக்க? எனக்கு தெரியல. 5 6 அதுக்கு மேல கூட இருக்கலாம். அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஹேய், அந்த கதவை திறங்க. நீங்க 2 பேரும் கேரேஜ்ல பத்திரமா இருங்க. நான் எங்கேயும் போல, நான் இங்க தான் இருக்க போறேன். இங்க எத்தனை பேர் செத்துருக்காங்க பாத்தியா? நீ இறந்துட்டீனா இங்க யாருக்கும் உதவி பண்ண முடியாது. என்னோட உதவி தேவை, அதனால நான் இங்க தான் இருப்பேன். இது அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க. எங்க? பாதுகாப்பான இடம். சொல்றது கேளு அபிகேல். முதல்ல இந்த வண்டியில ஏறி பாதுகாப்பான இடத்தை நோக்கி போயிடு. எம்ரால் ஏறி கிட்ட போங்க. நான் உங்களை அங்க வந்து சந்திக்கிறேன். இந்த வாட்டி நீ கண்டிப்பா வரணும், புரியுதா? வரேன். வண்டி எடு, சீக்கிரம். சாம் டான்வெல், உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. உயிரோட இருந்தா சந்திப்போம். லேட் ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும். நீ இங்க இருந்து ஃபைட் பண்ணு, நான் உனக்கு துணையா இருக்கேன். இப்ப அதை பத்தி பேச வேணாம். நம்ம கிட்ட ஒரு பெரிய வெப்பன்ஸே வேணும். ஜெயில வெப்பன்ஸ் இருக்கு. அட கடவுளே. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க. உள்ள போங்க, போங்க. சீக்கிரம் 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 போ. கேர்ள்ஸ், அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணு. சீக்கிரமா க்ளோஸ் பண்ணு. வேகமா. சீக்கிரம் சீக்கிரம். சிலிக், சீக்கிரம் உள்ள வாங்க. வாங்க சீக்கிரம். இவங்களை டேபிள்ல படுக்க வைங்க. இந்த பக்கம் வாங்க. தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க. வேகமா வேகமா இழுங்க. வேகமா இன்னும். கதவு கிட்ட போங்க. நல்லா இழுத்து சாத்துங்க. ரொம்ப நல்லதா போச்சு. அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படின்னா உங்க தலையை நீங்க வெளியில ஏட்டி பாத்தீங்கன்னா நாங்க உறுதியா தெரிஞ்சுப்போம். என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஹே சிலிக்,
எனக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை பெட்ல படுக்க வைக்க. நான் உங்க காலை பார்க்கணும் சூரியனா. பொறுமையா. கொஞ்சம் வலியை பொறுத்துக்குங்க. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா உங்களுக்கு? என்னோட கையில. எனக்கு பயமா இருக்கு அபிகேல். தெரியும் தெரியும் எனக்கு. கவலைப்படாதீங்க, நம்ம பாதுகாப்பா தான் இருக்கோம். புரியுதா? நாம பாதுகாப்பா இல்லைன்னு சொல்லுங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியுதுல்ல? அங்க என்ன இருக்கு? இது என்ன செய்து? எனக்கு தெரியல. அது குழி தோண்டிட்டு இருக்கு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். அவளுக்கு ஒன்றும் ஆகல. அவங்க கால் உடைஞ்சிருக்கு, பல்ஸ் இன்னும் பார்க்கல. நீங்க என்கிட்ட முழுசா அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே. டாக்டர் ஜூல்ஸ் ஆர்னிங், நீங்க? சாம் டான்வெல். நான் ஒரு கொள்ளைக்காரன். சைலஸ் கியூரி. கடை வச்சிருக்கேன். ஹலோ. ரோஸ் ஹெல்ரேஜ் துப்பாக்கி வீராங்கனை. உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல, இது வெறும் டஸ்ட் தான். உனக்கு என்ன தெரியுது? வெளியில யாரோ இருக்காங்க. ஏய், அந்த இடத்துல நிக்காத. அதுங்க வர தொடங்கிடும். அது ரொம்ப வேகமா இருக்கு. என்னாச்சு? சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்றது நல்லது. கடவுள் கிட்ட வேண்டதான் வேண்டறீங்க, வெடிகுட்டா கேட்டு வேண்டுங்க. துப்பாக்கி தோட்டா எங்க இருக்கு? தேங்க்யூ சுலிக். நாங்களும் கலந்துக்கிறோம். அபி, கருணை உள்ள ஆண்டவரே, நீங்கள் நாங்க பேசுவதை கேட்டால் இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். என்னோட வாழ்க்கை முழுவதும் நான் கோயிலுக்கு தினமும் வருவேன். இது என்னுடைய சத்தியம் ஆண்டவரே. ஆமென். ஆமீன். ஆமென். சரினா, நான் உங்க கால் எலும்பை சரி பண்றேன். அது ரொம்ப வலிக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத அபிகேல். எடுத்ததை விட இந்த வலி கம்மியா தான் இருக்கு. நான் உண்மையிலே அதிர்ஷ்டம் செஞ்சவதான். இங்க ஒரு செல்ஃப் இருக்கு. அட கடவுளே, இது பூட்டி இருக்கு. என்கிட்ட ஒரு லிவர் இருக்கு. சாம், இந்தாங்க. நீ இந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஷெரீஃப் எப்பவும் விஸ்கி பாட்டில இங்க மேலதான் ஒளிச்சு வைப்பாரு. ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படும். அவங்க மட்டும் இதை குடிக்க போறதுல நாமளும் தான். இவங்களுக்கு உதவி தேவைப்படுதா? எனக்கு ஒரு மரக்கட்டையும் கட்டுறதுக்கு ஏதாவது வேணும். இங்க ஒரு கயிறு இருக்கு. இந்தாங்க, இது உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமா? தேங்க்யூ. அவங்க ஷோல்டரை பிடிச்சுக்கோங்க. நான் காலில் கட்டு போடுறேன். கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், ஆனா கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும். புரியுதா உங்களுக்கு? காலை தூக்க போறேன். 1 2. இப்ப பரவாயில்லையா? இத கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களை நீங்க ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். அவ ரொம்ப தைரியமானவ. அவங்க குடிச்சா அவ்வளோ சரக்கு, நான் குடிச்சாலும் தைரியமானவதான். அடுத்தவங்க வேதனைப்படுறத பார்த்து நாம சிரிக்க கூடாது. நரகத்திலிருந்து சாத்தான்கள் நமக்கு எதிராக திரும்பிடுச்சு. அது சாத்தான்கள்லாம் கிடையாது, அசிங்கமான பெரிய பூச்சிங்க. நான் இந்த மாதிரி எதையும் பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி. நீங்க ஏத்துக்கிறீங்களா மிஸ்டர் ஜூல்ஸ்? நீங்க ஏத்துக்குவீங்க. நீங்க என்ன வேலை செய்யறேன்னு சொன்னீங்க என்கிட்ட? நான் அதை சொல்லலையா? உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு சயின்டிஸ்ட். ரேரான மினரல்ஸ் ஆராய்ச்சி பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நிஜமா அதுங்க பூச்சிங்க தான். அப்புறம் சாம், நாம இப்ப என்ன பண்றது? எதுக்காக என்ன கேக்குறீங்க? இங்க நமக்கு வேற வாய்ப்புகள் கிடையாது. ஷெரீஃப் எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு.
எல்லாம் முடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் சண்டைன்னு வரும்போது மிஸ்டர் ஆரிங் அவர் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. மிஸ்டர் ஆர்னிங், நீங்க ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்களா? மிஸ்டர் என்ன ஆரிங், குறை சொல்லாதீங்க. நான் இது வரைக்கும் எந்த துப்பாக்கியும் எடுத்து சுட்டதில்ல. நானும் சாம் மாதிரி சண்டை போடுவேன். சாம விட ரொம்ப திறமையானவ. நீ ஒன்னும் அவ்வளவு புத்திசாலி கிடையாது. அதுவும் இல்லாம நீ ஒரு பொண்ணு. என்னால ஒரு ரயில் கொள்ளையனை எப்போ நம்ப முடியாது. உள்நாட்டு போறப்ப அவர் ஒரு கேப்டனா இருந்தாரு. முன்னாடி நடந்த விஷயத்துக்கு நானே அவரை மன்னிக்க மாட்டேன். அவர் தைரியமானவர். அவரால முடியும். பிரச்சனைகள் வந்தா எப்படி சமாளிக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்க தப்பிக்கணும்னா அவர் சொல்றதை நீங்க கேளுங்க. நல்லது. மரண தண்டனை வாங்கின ஒரு கைதி தான் எங்களை வழி நடத்த போறானா? நீங்க மறுபடியும் பிரார்த்தனை பண்ணுங்க சிலக், நமக்கு வேண்டிய உதவி கிடைக்கும். நமக்கு நிறைய வெடிகுண்டுங்க வேணும். இப்போ உனக்கு எப்படி இருக்கு சொரீனா? இதுங்க எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? எனக்கு தெரியல. அப்படியே தான் இருக்கு. அதுங்களா எங்க இருந்து வந்துச்சுங்க? எதுக்காக தோண்டுதுங்க? சாத்தானுடைய வேலை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது சாத்தானுடைய வேலைன்னு. சில கேள்விகளை நாம தெளிவுபடுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம அதுங்க இப்ப எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரும் சாகாம இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகணும். சிலேக், ஜூல்ஸ் என் கூட வாங்க. ரோஸ், நீ இவங்கள பாத்துக்க. நான் பொண்ணுங்க கூட இங்க இருக்க மாட்டேன். அது எனக்கு அசிங்கமா இருக்கும். நான் துப்பாக்கி சுடுறதுல மிக வேகமானவ. நீ இவங்களை விட துப்பாக்கி சுடுறதுல சிறந்தவ. அதுக்காக தான் உன்னை இங்க இருக்க சொல்றேன். அவங்களுக்கும் உதவி வேணும்ல. காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. கடவுளே, அது ஷெரீஃப் அடிபட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரா? இப்படியே கத்திட்டு இருந்தா அவருக்கு ஆபத்து தான். அவர் ஊனம் அடைஞ்சிருந்தாருன்னா நமக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாயிடும். அவ ஒண்ணும் ஊனம் இல்ல. அவங்க கூட ஒன்னா ஒரு ரோஸ். நீ, நானு, அப்புறம் 3 முட்டாள்கள் இருக்காங்களா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் பெண்களை இன்னைக்கும் தாக்குனது இல்ல. ஆனா நீ என்ன உண்மையிலேயே கோவப்படுத்துற. ஆமா, நீ என்ன செஞ்சிருவன்னு பாக்கதான். என்ன பொண்ணுகிட்ட அடி வாங்குவோன்னு பயப்படுறியா? ஆமா, நீ சரியாதான் ஹேய், சொன்ன. உங்க சண்டையை பூச்சிங்க கிட்ட போடுங்க. வெளியே எப்படி இருக்க? ஷெரீஃப் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. யாராவது காப்பாத்துங்க. அவர் இன்னும் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன காப்பாத்துங்க. சாம், இது என்னமோ நல்ல ஐடியாவா தான் தோணுது. அதுங்க உணராத மாதிரி இதுல போலாம். அதுதான் என்னோட பிளானே. நல்லது, கிளம்பலாம். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. நாம பிரிஞ்சுதான் போகணும். இப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. ப்ளீஸ், யாராவது இருக்கீங்களா? எனக்கு உதவி பண்ணுங்க. அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அதுங்க இவரோட தலையை வெட்டி சாவடிச்சிரும். ஜூல்ஸ், நீ சிட்டியோட சவுத் சைட் போய் செக் பண்ண. சிலேக், நீங்க பின்பக்கம் ஏரியாவை பாத்துக்கோங்க. ஷெரீஃபை நம்ம காப்பாத்த வேணாமா? காப்பாத்தணும் தான். நான் முதல்ல சர்ச் ஏரியா பக்கம் போய் பாத்துறேன். நான் திரும்ப வரும்போது கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு ஜெயில இருந்து மட்டும் பேக்கப் கொடுங்க. சத்தம் வரதை பார்த்தா அதுங்க ஏதோ குழி தோண்டிட்டு இருக்காங்க. அதனால நம்மளை கவனிக்காதுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஷெரீஃப், ஏன் இவ்வளவு நேரம் என்ன காப்பாத்த வரல? இல்லைன்னா நான் அதுக்கு உணவா இருப்பேன். இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் அங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேண்டாம், என்ன தனியா விட்டுட்டு போகாத. நான் திரும்பவும் உங்களை வந்து காப்பாத்த தான் போறேன். அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, புரியுதா?
சாம் நீதான் வரியா? யா, நான் தான் ஷெரீஃப். நான் முதல்ல இந்த வண்டியை தூக்குறேன். காலை எடுத்த உடனே எனக்கு உதவி பண்ணுங்க. சாம், என்னோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. ஷெரீஃப், நம்ம முதல்ல எங்கேயாவது போய் ஆகணும். என்னை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. நம்ம அப்படியே ஜெயிலுக்கு போயிடலாம். அது அது குதிரைகளை கொல்லவே இல்லை. அதுங்களால அதுக்கு ஆபத்து இல்ல. ஆனா நாம அதுகளை சுட்டு தள்ளணும். அதனாலதான். சரி ஷெரீஃப், நான் அபிஷியலா சாம உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னுடைய பரிசு தொகையை என்கிட்ட கொடுத்துடணும். கார்னலிஸ் ஹாரிங்டனையும் நான் தான் பிடிச்சு கொடுத்தேன்றத மறந்துடாதீங்க. நீங்க உங்க கையில துப்பாக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுங்க நம்மளை கொல்ல போகுதா? நாம எல்லாரும் இறந்துருவோமா? நாம எல்லாம் சாக போறோமா? நாம யாரும் அதுக்கு கிட்ட சாக போறதில்ல, தப்பிக்க தான் போறோம். அதுங்கெல்லாம் என்னது? அதுங்க எதுக்காக நம்மளை கொண்டுகிட்டு இருக்கு? அதை தெரிஞ்சுக்கணும். இத குடிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னது? விஸ்கி. உங்க விஸ்கி தான். தேங்க்ஸ் அபிகேல். இப்ப பரவாயில்ல. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அதுங்கெல்லாம் நம்மள சுத்தியே தான் இருக்கு. குறைஞ்சது 8வது இருக்கும். 7 தான். ஏற்கனவே சாம் வேற உன்னை கொண்டிருக்கான். நான் அதை கொன்னனா இல்லையாங்கிறது இப்ப விஷயம் கிடையாது. அதுங்க தோண்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முகத்தை பார்க்காதுங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் குயிக்காவும் இருக்கு. என்னால நம்ப முடியல. நம்ம குதிரையில கூட தப்பிக்கலாம். அதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நம்ம அதை செய்ய முடியலனா என்ன நடக்கும்? அதுங்க இங்க அவரண்ட்ல என்ன பண்ணுதுங்க? நீங்க தான் நிறைய படிச்சிருக்கீங்க. அதுங்க எங்க இருந்து வந்தது? அது எனக்கு தெரியல ஷெரீஃப். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிருகங்களை நான் பார்த்ததே கிடையாது. இது பூமியிலிருந்து வந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி கூப்பிடுவீங்க? ஹைபர்னேஷனா? ஹைபர்னேஷன். ஆமா, ஹைபர்னேஷன் தான். ஏதாச்சும் அதுங்களை எழுப்பியிருக்கோம். இது நல்ல யோசனையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நிறைய தெரியுமோ? அதுங்களோட சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். ஒருவேளை அந்த சத்தத்தை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். எதையாச்சும் ஒன்று காயப்படுத்துனா அடுத்தது துணை கூப்பிடுது. நீ சொன்னது சரிதான். நான் இதை ஏற்கனவே பார்த்திருக்கேன். காக்கைகளும் ஓனாக்களும் செய்யும். அது ஒண்ணுக்கொன்னு உதவியா இருக்கும். ஓனாய் கூட்டத்துல ஒன்ன கொன்னா கூட மலையில இருக்கிற சிங்கத்தை அதுங்க ஒன்னா சேர்ந்து வேட்டையாடி கொன்னுடும். அப்படி கொன்னதுக்கு அப்புறம் தோல் கூட மிச்சம் இருக்காது. அதுங்க எல்லாமே ஒண்ணு சேர்றதுக்குள்ள நாம அதுகளை கொன்னே ஆகணும். ஜூல்ஸ், உங்க கருத்தை சொல்லுங்க. சாம் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். நானும் தான். அப்படின்னா என்கிட்ட இருக்கிற டைனமைட்டை வச்சு அதை கொண்டுடலாம். அதை எப்படி நாம செய்ய முடியும்? நீ ஏற்கனவே வெளியில போயிட்டு வந்திருக்க. அது கண்ணில் படாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாமா? நாம யாரையும் விட்டுட்டு போக கூடாது. யாரையும். கவனிங்க, சிலிக், ஜூல்ஸ், அப்புறம் நான் வெடிகுண்டு எடுக்கிறதுக்காக அந்த கடைக்கு போறோம். மத்தவங்கள எங்கேயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நான் இங்க ஸ்டே பண்ண முடியாது. உனக்கு பாதுகாப்புக்காக வரேன். நான் வேகமானவனு தெரியும்ல. எங்களுக்கு தெரியும். சவுத் ஆஃப் பீகாஸ்ல ரொம்ப ஸ்பீடா கன்ன சுடுறவ. நார்த் ஆஃப் பீகாஸ்லயும் தான். ரோஸ், நீ இங்க ஷெரீஃப் கூடவே இருந்து எல்லாரையும் பாதுகாப்பா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சாம், நானும் உன் கூட வரலான்னு பாக்குறேன். இது நல்ல ஐடியான்னு நினைக்கிறீங்களா? இந்த தடவை எல்லாத்தையும் நான் சரியா செய்வேன். தப்பா எதுவும் செய்யவே மாட்டேன். என்ன சிரிக்க வைக்காதீங்க. நாம எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம். யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. ப்ளீஸ், நான் இதை கட்டாயம் செஞ்சே ஆகணும். சரி, இந்த பிரச்சனையை தீர்த்துடலாம். ஜன்னல் பக்கமா ஒருத்தர் போய் நில்லுங்க. ஏதாவது வருதான்னு பாருங்க. ஏதாச்சும் வந்துச்சுன்னா முதல்ல சிக்னல் கொடுங்க. அபி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ், எதுவும் சொல்லாத. முடியாது. நீ என்ன பேசுற? இந்த இடத்துக்கு நீ தூக்குல சாகிறதுக்காக வந்த? நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. தெரியாம தான் நான் இங்க வந்தேன். திரும்ப திரும்ப ஏதாவது காரணம் சொல்லாத. நீ என்னை விரும்பிட்டு பாதியிலே விட்டு போயிட்ட. நீ இறந்துட்டேன்னு நான் நினைச்சிட்டேன். வாங்க, நம்ம போலாம்.
நம்ம போட்ட பிளான் சரியா இருந்ததுன்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துரும். ஜூல்ஸ், நீ வெடிகுண்டு வீசு. எத்தனை பூச்சியை கொல்ல முடியுமோ எல்லாத்தையும் கொண்டுடு. ஓகே. அங்க பெண்களை காப்பாத்த. உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாருமே நல்லவங்க தான். உங்க கூட சேர்ந்து போராடுறது பெருமையா தான் இருக்கு. நிஜமாவா? ஆமா. சாம், நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கு சந்தோஷம். சரி, வாங்க போலாம். தேங்க்ஸ். வாங்க போலாம், வாங்க. போங்க போங்க போங்க. நீ சாம லவ் பண்றல்ல? அவன் ஒரு கொள்ளைக்காரன்னு தெரிஞ்சு அவனை நீ லவ் பண்றல்ல? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? சீரியஸா தான் கேக்குறேன். அவன்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு உறுதியா சொல்ல தெரியல. அவனை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். லோக்கல் போர் நடக்கும்போது நான் நர்ஸா இருந்தேன். அவன் காயப்பட்ட போது நான் அவனை பார்த்தேன். அவனை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். அவன் உண்மையிலே அன்பானவன், நல்ல மனுஷன். மீதி வாழ்க்கையை அவன் கூடயே கழிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா சண்டை முடிஞ்சு போன பிறகு அவன் திரும்பி வரல. உங்க ரொமான்டிக் பிரச்சனையை பத்தி எனக்கு கவலை எல்லாம் இல்ல. அவன் பெட்ல எப்படி நடந்துக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் உனக்கெல்லாம் ரொம்ப அதிகம். பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான். இந்த பக்கம் வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். அந்த பக்கம் பார்த்து பார்த்து. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. உனக்கு உதவி தேவையா?
என்னால பண்ண முடியும். டேய் முட்டாள், முதல்ல அங்கிருந்து வா. என்ன இதெல்லாம்? இல்ல, உன்னை நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இல்ல. ஜூஸ் வெடிக்க வை, சீக்கிரம் வெடிக்க வை. ஸ்லேஜ், ஸ்லேஜ். அட கடவுளே, கடவுளே. சாம், நம்ம காரியத்தை முடிச்சிட்டோமா? சாக்கடிச்சிட்டோம். பிரமாதம். ஓ ஷாம், அது என்னது? எனக்கு தெரியாது. ஆர்மில வேவு பார்க்கறதுக்கு தான் அந்த பலூனை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பலூனா இல்ல ஏதாவது கூடையா? எனக்கு தெரிஞ்சு அதுல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல, நான் அப்படி நினைக்கல. அப்படின்னா அது எப்படி பறக்குது? அட கடவுளே, இது ரொம்ப மோசம். வாங்க எல்லாரும் உள்ள போவோம். ரோஸ், கதவு மூடுங்க. எல்லாமே அந்த பூச்சிங்க தான். 100 கணக்குல இருக்கு. நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும் இப்பவே. அது எப்படி நம்மளால செய்ய முடியும்? முதல்ல நமக்கு குதிரை தேவை. எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா அது பயந்து ஓடாம இருக்கணும். நமக்கு அதோட வண்டியும் தேவை. நம்ம கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கு. குதிரை எங்க இருக்கு? ஆத்த கடந்ததும் லாயத்துல இருக்கு. அது என்னோட குதிரை. சரி அபி, குதிரை கொண்டு வந்தோம்னா சொர்ணியாவை இங்க இருந்து கொண்டு போயிடலாம். ஜூல்ஸ், அபி கூட பாதுகாப்பா போங்க. ரோஸ் இங்க காணோம். என்ன அடைச்சா அவ குதிரை எடுக்க போயிட்டா. குதிரை ஒண்ணுதான் இருக்கு ரோஸ், நமக்கு வண்டி வேற வேணும். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் உனக்கு 2 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள இங்க இருந்து வெளியில போயிடு. ரோஸ், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? ஜூல்ஸ், இதோட 2 அடி எடுத்து வச்சீங்கன்னா அவ்வளவுதான். துப்பாக்கி கீழே போட்டுட்டு கையை தூக்குங்க. நீ தனியால அதுங்க கூட போராட முடியாது. அதுங்க நிறைய இருக்குங்க. அத நான் பாத்துக்கிறேன். நான் அந்த பக்கம் போனப்ப ஒரே ஒரு பாதை தான் இருந்தது. மத்த எல்லா பாதையும் அடைச்சிருக்க. பூச்சிகளும் நிறைய இருந்தது. ஒழுங்கா டவுனை விட்டு எப்படி வெளியில போகணும்னு சொல்லு. நான் ஜோக் அடிக்கல, உண்மையிலே சுற்றுவேன். ஐம் சாரி, என்னால சொல்ல முடியாது. அப்படியே நீ தப்பிச்சு போனாலும் போற வழியில கண்டிப்பா செத்துருவ. ஆனா எங்க கூடவே இருந்தீனா நீ உயிரோட தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உனக்கு பாதுகாப்பா இருப்போம்.
சாம், உன்னை என்னால கொல்ல முடியும். ஆனா சொன்ன விஷயத்த மறந்துடாத. அதுங்க வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் அவங்க கிட்டே போயிடலாம். கோஸ் நிறுத்து. முட்டாள்தனமா பண்ணிடாத ப்ளீஸ், நிறுத்து. திருட்டு கழுத. நீதான் பைத்தியக்கார. யாரும் என்னை இது மாதிரி தள்ளி விட்டதில்ல. இங்க பாருங்க, நம்ம 5 பேர் இருக்கோம். நம்ம கிட்ட குதிரையும் இருக்கு, வண்டியும் இருக்கு. நீயும் எங்க கூட சேர்ந்துக்கிறியா? நான் உங்க கூட வரேன். நீங்க எல்லாரும் செத்துட்டீங்கன்னு நினைச்சேன். நான் தப்பிச்சு குதிரையில போகும்போது தள்ளி விட்டுருச்சு. வேறொரு குதிரையை தேடி போனேன். கஸ் மெக்ரிவே, என்ன உனக்கு தெரியுமா? ரோஸ் ஹில்ரேஜ். நாம இங்கிருந்து போய் ஆகணும். எல்லாமே இவனோட தப்பு தான். இந்த புது நோய், இந்த பூச்சிகள், இவன் தான் ஃபார்ம்ல ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு தெரியும். ஹென்றி எனக்கு சொல்லி இருக்கான். என் செல்ல ஹென்றி. நான் ஒன்னும் அதுங்களை கூட்டிட்டு வரல. அதுங்க எதுக்கு வந்திருக்குன்னு தெரியாது. இப்ப நம்ம கிட்ட நேரமும் இல்ல. நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம் சூரினா. இது எல்லாத்துக்கும் காரணம் மிஸ்டர் ஜூல்ஸ். நான் எங்கேயும் வர விரும்பல. நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். நீங்க இறந்துட்டீங்கன்னா நானும் இறந்துடுவேன். அது உங்களுக்கு வேணுமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அந்த அம்மாவை எதுக்கு கூட்டிட்டு போற? அவங்க உன்னை தூக்குல போடுவாங்கன்னு தெரியும்ல. யாருமே செய்யாத விஷயத்த சாம் நீ செஞ்சிருக்க. உனக்கு அது தெரியுமா? நீ ஒரு முட்டாள் சாம். உண்மையிலே பெரிய முட்டாள். சாம பத்தி அப்படி பேசாத. நீ கூட ஒன்னும் அவ்வளவு விவரமான ஆளுலாம் கிடையாது. டவுன்ல இருந்தே இன்னும் தப்பிச்சு போகாம இருக்க. நீ எல்லாம் முட்டாள்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. வாங்க நம்ம போலாம். நீ என் காலை தொடாத. சோமிக்ரே, உன் படத்தை நான் கொஞ்ச நாள் வச்சிருந்தேன். நீ தான் ஹெட் கண்ட்ராச்சு. ஆமா, இங்க இருந்து தப்பிச்ச உடனே உன் தலைக்கும் சேர்த்து நான் ரிவார்டு வாங்க தான் போறேன். சரி, அதையும் நானும் பாத்துறேன். சரிண்ணா, கோச்ல பாத்தி ஏறுங்க. உங்களை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்துடுறோம். ஓகே. எல்லாரும் ஒளிஞ்சிக்கங்க, ஒளிஞ்சிக்கங்க. அதுக்கு வருது. அபி, எழுந்துருங்க. நிறுத்துங்க. அபி, இல்ல இல்ல, நான் செஞ்சே ஆகணும். அவங்களை காப்பாத்தி ஆகணும். அபி, ஏய், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மெதுவா. பாத்து, ஜாக்கிரதை. என்ன கவர் பண்ணுங்க. முதல் ரவுண்டுக்கு நீ பாதுகாப்பு கொடு. சரி. இங்க உனக்கு ரெப்புடேஷன் இருக்காது ரோஸ். உண்மையில நீ ரொம்ப அழகான பொண்ணு. உன்னை கொண்டு இருந்த உண்மையில அது பாவம் தான். உன்னால அதை செய்ய முடியாது மேகே. நீ என்ன பின்னாடி இருந்து சுட்டாதான். அதை நான் செஞ்சிருவேன்.
சாம் நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறான். ஆனா நான் என்ன மட்டும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க. போயிடுங்க. Jules. அது என்னது? அந்த மிருகம் சுட்ட புல்லட் தான் இது. இதுதான் அவளை கொண்டு இருக்கு. கவலைப்படாத, கூரையை மீறி வர முடியாது. வெளியவா இருக்கு? இல்ல, ஒருவேளை கூரை மேல இருக்கலாம். அப்ப சாம்? அவனை எல்லாம் பார்க்க முடியல. அது எங்க போச்சு? எனக்கு நிச்சயமா தெரியல. நாம இங்க தங்க முடியாது ஜூல்ஸ். ஜூல்ஸ், சோரி, நான் சொன்னது சரிதான். நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால தான் இதுங்களாம் இங்க வந்திருக்க. அது எங்க இருந்து வருது நமக்கு தெரியாது. அதனால நீ உன்னை குறை சொல்லிக்காத. சொரினா ரொம்ப பயந்துருக்கா, அதனால தெரியாம பேசிட்டா. இல்ல, அவ சொன்ன எல்லாமே சரிதான். அந்த பூச்சிங்களுக்கு நான் தேடுற அதே மினரல் தேவைப்படுது. இது யுரேனியமா தான் இருக்கும். ரொம்ப நாட்களாவே பழைய சுரங்கங்கள்ல இருந்து நான் யுரேனியத்தை பிரிச்சு எடுக்கல. இந்த யுரேனியத்துக்காக தான் அதுங்க குழி தோண்டி கீழே போகுதுங்க. இந்த ஊருக்கு அடியில ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலலாம் இங்க வந்திருக்காது ஜூல்ஸ். நான் சொல்றத கேளு அபிகைல். என்னோட பண்ணையில இருந்து யுரேனியம்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஹென்ரிக்கு அதனால தான் முடியாம போச்சு. ரொம்ப மோசமாவே. இப்ப அந்த பூச்சிங்க வேற. அவ சரியா தான் சொல்லியிருக்கா. இதெல்லாம் என்னோட தப்பு தான். சொரினா சொன்னது சரினா, நீ ஹென்ரிக்கும் அவளுக்கும் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்காக உன்னை இங்க குற்ற உணர்ச்சியில இருக்க விட மாட்டேன். நான் சொல்றது கேக்குதா? நீ ஏதாச்சும் செஞ்சுதான் ஆகணும். இதுங்க எல்லாம் நம்மள வந்து கொல்றதுக்கு முன்னாடி நீ வந்து ஏதாவது பண்ணிதான் ஆகணும். உனக்கு அது புரியுதா? ஏன்னா ரொம்ப சீக்கிரமாவே குடிக்கிற மாதிரி தெரியுது. நீ உன்னை பத்தி பேசு. அப்படியே கொஞ்சம் ஊத்திட்டு எனக்கும் கொஞ்சம் கூட. சரி, என்ன வழி யோசிச்சிருக்க? நம்ம கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் வெடிகுண்டுங்க இருக்கு. இந்த வெடிகுண்டெல்லாம் பார்த்தாது. இது என்னோட ஒப்பீனியன் இல்ல. கஸ், உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்கா? இருக்கு. கிளம்பலாம். நீ என்ன பண்ற? எல்லாரும் நடுவுல வாங்க. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்ததில்ல. நீ கொஞ்சம் வரியா?
உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? கௌபாயும் ரோஸும் எங்க? அவங்க குதிரை எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ வா. நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. நமக்கு இங்க நேரம்லாம் இல்ல. ஒரு நிமிஷம். நீ ரொம்ப டஃப்பாவா இருக்க, அதே நேரத்துல நீ ரொம்ப வருத்தத்திலயும் இருக்க. நீ கடைசி நேரத்துல இருக்கிற மாதிரி இருக்க. நீ என்ன சொல்ற? இப்ப எங்க போற நீ தெரியுதா? தெரியும். அப்படி என்ன சொல்றியா? நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஊர்ல இருப்பேன். அது நான் அங்க போன பிறகுதான் எனக்கே தெரியும். அங்க ஒரு பண்ணை இருக்கு. அதுங்க அங்க வர்றதுக்குள்ள நாம போய் அங்க குதிரைங்க இருக்கான்னு பாக்கலாம். குதிரையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன சுட மாட்ட, நீ என்ன நினைச்ச? அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்க முடியாது, வா. சரியான பைத்தியமா இருக்கு. மேற்கு பக்கமா போற ரோடு அங்க இருக்கு. நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். நம்ம என்னோட ஃபார்முக்கு போய் குதிரைகளையும் கேரேஜுகளையும் எடுத்துக்கலாம். கடவுளே. ஜூல்ஸ் வெர்னே இல்ல அது அந்த ஏரியால இருந்தா வருதா? இல்ல அவர் ஒரு ரைட்டர், பிரெஞ்சுக்காரரு. அவர் அரௌண்ட் த மூன் ஒரு புக் எழுதி இருக்காரு. அந்த புக்ல 3 மனிதர்கள் ராக்கெட்ல நிலாவுக்கு போறத பத்தி இருக்கும். அதுல பீரங்கிங்களை பத்தி இருக்கும். ஸ்பேஸ் ராக்கெட்டா? இது பார்க்கவே பெரிய பீரங்கி மாதிரி இருக்கு. சரி வா போலாம். வேண்ட ஒரு எழுத்தாளர் தான் இந்த கதையை எழுதினாரு, சரிதானே? கற்பனை கதைகள்ல சில நேரம் உண்மைகளும் இருக்கும் சாம். இந்த பூச்சிகளும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் வேற எங்கேயோ இருந்து வந்திருக்கு. கண்டிப்பா நெருக்கத்துல இருந்து வரல. அதுங்க எங்க இருந்து வந்தா என்ன, இப்ப இங்க இருக்கு. அதுக்கு அர்த்தமே இல்ல. ஒருவேளை அவரன் ஸ்டார்ஸ்ல இருந்து வந்திருக்குமா? சுரங்கம் தோற்றவங்களா? கண்டிப்பா. அதுங்க போட்டி கால் இருக்க கூடாதுன்னு நினைக்குது. உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? ஆமா, அதுங்க அங்க இருக்கு. அந்த சத்தம் அங்க இருந்து தான் வருது. என்னோட பண்ணைக்கு நாம இந்த காட்டு வழியா போயிடலாம். சரி வாங்க. அதுக்கு கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். வண்டி போன பாதையிலேயே நம்ம போயிடலாம். என்ன தப்பு நடந்துச்சு, நான் ஏன் திரும்ப வரலன்றதை இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன். பூர்வ குடிகள் கிட்ட சண்டை போடுறது தப்பு. நாம ஆட்களை மட்டும் கொல்லல. கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா அதை யாருமே பேச மாட்டாங்க. நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சில ஆர்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும். அதனால நான் கொஞ்சம் மாறிட்டேன். நான் ஏகப்பட்ட பேரை கொண்டு இருக்கேன். அதனால உள்ளுக்குள்ள அதை நினைச்சு செத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல கொள்ளையடிச்சேன். அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். மறுபடியும் உயிரோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீ அதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது ஷியாம். இல்ல பி, உனக்கும் தெரியணும்ல. நான் ட்ரெயின்ல யாரையும் சுடாம 30 ட்ரெயினை கொள்ளையடிச்சிருக்கேன். ஆனா கடைசியா கொள்ளையடிக்கும் போது தப்பா போயிடுச்சு. தண்டவாளத்துல ஒரு பெரிய மரத்தை வெட்டி போட்டுட்டேன். டிரைவர் நிறுத்துவான்னு பார்த்தேன். ஆனா அவன் நிறுத்தாம அப்படியே வந்துட்டான். மரத்தை இழுத்துலாம் நினைச்சேன். அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 10 பேர் இறந்துட்டாங்க. அவங்கள நான் தான் கொண்டு இருக்கேன். அது ஒரு ஆக்சிடென்ட் ஷியாம், ஆக்சிடென்ட். இங்க வாங்க, இங்க வாங்க. ஹே ரோஸ், வெயிட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நான் வெயிட் பண்ணல. அந்த பெரிய மிருகம் 5 மீட்டர் தொலைவில் இருந்துச்சு. என்ன மன்னிச்சிரு சார். உன்னை நான் தனியாவே விட்டுட்டு வந்துட்டேன். அவன் தாக்கப்பட்டிருப்பான். எனக்கு தெரியும். இத பெருமைக்காக சொல்லல. என்னது? சொரினா சாகிறதுக்கு இதுதான் காரணம். என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கயிறு தேவை. ஜூல்ஸ், இப்ப நீ என்ன பண்ண போற? செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட போறேன்.
ரோஸ் சுடு. வாங்க அருவருப்பான மிருகங்களா, இங்க வாங்க. நீ எதை வச்சு அதை சுட்ட? முதல்ல சுட்ட மாதிரியே நடுவுல சுட்டேன். அதுகளுக்கு நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு. நாம அதுகளை கொண்டுட்டோம், அதுதான் இப்ப முக்கியம். அது இந்நேரம் என்ன கொண்டு இருக்கும். கெஸ் சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். அது உண்மையாலே நல்ல ஐடியா. அதோட கூட்டாளிங்களாம் வந்துருச்சு. ஓடுங்க. லாயத்துல குதிரைங்க இருக்கு. பொறுங்க. இதுங்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்மளால இங்க இருந்து போக முடியாது. நம்மள சுத்தி வளைச்சிருச்சு. சரி வாங்க, நாம உள்ள போலாம். எங்கேயோ போகாத இரு. என் கண் பார்வையிலே இரு. சொன்னா கேளு ரோஸ். சுத்தி இருக்குங்க. இதுங்கெல்லாம் நம்ம நகரத்துல இருந்து தான் தொடங்குதோ. அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு போயிட்டே இருக்குமோ. இதுங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியாது. ஜோஷ்ட குதிரையும் கோச்சும் இருக்கு. நாம இங்க இருந்து கிளம்பும் போது எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடலாம். இல்ல, அந்த ஏர்ஷிப் என்னாச்சு? என்ன நடக்குது? நாம அதுங்களை அழிச்சாகணும். நீ என்ன பைத்தியமா? நாம முதல்ல இங்க இருந்து வெளியில போய் மத்தவங்களுக்கு இத பத்தி சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். நீ என்ன பேசிட்டு இருக்க ரோஸ்? நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அதுங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. ரோஸ் சொன்னதை ஒத்துக்கிறேன். நாம அதுங்களை எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் ஓடி ஓடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நாம அதுகளை கொல்லணும், எல்லாத்தையும். இதுகளுக்கு முடிவு கட்டியாகணும். இப்ப நாம என்ன முயற்சி செய்ய போறோம்? ரிசல்ட் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு. நான் ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் யுரேனியம் சுத்தம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதை நாம சுத்தமான யுரேனியம் கூட கலந்தா பெரிய வெடிப்பொருளா மாறிடும். நீங்க சொன்னதுல எனக்கு எந்த வார்த்தையுமே புரியல. சிம்பிள். இந்த பூச்சிங்கெல்லாம் பீட்டில்ஸ் வண்டு மாதிரி. பீட்டில்ஸ் வண்டுகளுக்கு உணவு கிடைக்கும். அதுங்களுக்கு இங்க இருக்கா? இல்ல இதுங்க கூட அதுங்க மாதிரி வண்டுகள் தான். என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூச்சிங்களும் சாப்பிடும். இந்த பூச்சிகள் யுரேனியத்தை சாப்பிடுது. யுரேனியமா? ஏன்னா அது மினரல். அது தங்கம் வைரம் மாதிரி விலை மதிக்க முடியாதது. நான் 8 மாசம் தோண்டி எடுத்து சுத்தம் பண்ணதுல எனக்கு வெறும் 3 டன் தான் கிடைச்சது. ஒருவேளை அது யுரேனியத்தை விரும்புச்சுன்னா எதுக்கு 3 டன்ஸ்? எல்லாருமே இங்க வந்து யுரேனியத்தை எடுத்திருக்கலாமே. இப்ப என்ன பிரச்சனைனா, அதனால நிறைய நோய்கள் உருவாகுது. அதுல இருந்து ரேடியேஷன்ஸ் வெளிப்படும். அதை லெட் கண்டெய்னர்ஸ்ல தான் நம்ம பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதை வச்சு இதுல கொள்ள முடியுமா? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கணும். நானும் உன் கூட வரேன். நில்லுங்க, நீங்க எங்கே இருங்க. எதுவும் நடக்காம பாத்துக்க. நானும் உன் கூட வரேன். சொன்னா கேளு.
நம்ம இங்கேருந்து உயிரோட போயிடலாமா? நிச்சயமா நம்ம போயிடலாம் அபி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம இங்கேருந்து உயிரோட வெளியே போனா அடுத்து என்ன நடக்கும்? நமக்கு என்ன ஆகும்? உனக்கு என்னை விட ஒரு நல்லவன் கிடைப்பான். நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. இருக்கலாம், ஆனா உன்னதான் நான் லவ் பண்றேன். நான் எப்பவுமே உன்னதான் லவ் பண்ணிருக்கேன். அவரை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு. நம்மளால முடியும். 2 பாக்கெட் யுரேனியத்தை எடுத்து வச்சோன்னு ஒரு பூச்சி வேகமா வந்தது. அந்த யுரேனியத்தை சாப்பிட்டு அது போயிடுச்சு. அது என்னை கடந்து தான் போச்சு சாம், ஆனா அது என்னை கண்டுக்கவே இல்லை தெரியுமா? உண்மையிலேயே அதோட ஈர்ப்பு யுரேனியம் மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் அது புரிஞ்சுதா? அதுக்கு யுரேனியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? சுத்தமான யுரேனியம் தான் அதுக்கு போதையே. நீங்க பக்கத்து டவுனுக்கு தப்பிச்சு போற வரைக்கும் அதை நான் டெராஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி வர வைக்கிறேன். பாக்கி இருக்கிறது அதுங்க சாப்பிடும். அப்படியே நாம அதை வெடிமருந்தாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா. அதுங்க கிட்ட இயல்பா வெடிக்கிற தன்மை இருக்கு. வெடிச்சதுன்னா செயின் ரியாக்ஷன் உருவாக்கும். அப்படியே வெடிச்சா எல்லாமே செத்துரும்ல. அதை வச்சு ஸ்பேஸ் கிராஃப்ட் அழிச்சிடலாமா? ஆமா, அதுங்க எல்லாத்தையும் நகரத்தோட மத்தியில வர வைக்கணும். இந்த யுரேனியமே போதுமானது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. நாம இந்த வேலையை உடனே செய்யலாம். எதுக்காக அமைதியா இருக்குங்க? நான் சேர்த்து வச்சதுல இருந்து அதுங்க அதுல கொஞ்சம் சாப்பிட்டுடுச்சு. இதுக்குள்ள கவனிக்கும் போது அந்த பூச்சிகளை விஷத்தன்மை வாய்ந்ததா மாறிடுச்சு. இப்போதைக்கு சரி, எங்க வேலையை பார்த்துட்டு போற துப்பாக்கியை கீழே போடுங்க. சொல்றத கேளு சாம். உன் ஆளு நீ சாகிறது கண்ணால பாப்பா. நீயும் தான் ஜூல்ஸ். உங்களோட துப்பாக்கியில கீழே போடுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க யுரேனியத்தை எடுத்துட்டு போறாங்க ஜூல்ஸ். எங்க? எதுக்கு? உங்களை அந்த பூச்சிகளுக்கு யுரேனியத்தை சாப்பிட கொடுக்க விட மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்தது. நீ சொன்ன மாதிரி தான் ஜூல்ஸ். தங்கம் வைரத்தை விடவும் விலை கூடாதான். ஆனா உங்களால இதை விற்க முடியாது. இதுக்கான எந்த சந்தேகமே இங்க இல்ல. நீ ஏற்கனவே அதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துட்ட ஜூல்ஸ். அதுக்கான மார்க்கெட்டை நாங்க நீங்க அதை செய்யக்கூடாது. என்னம்மா நீ ரொம்ப கோவப்படுற போல. ஒன்னால நிறைய மக்கள் சாவாங்க. எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணு கவலை இல்ல. அது என் கனவெல்லாம் கலைக்காது. ப்ளீஸ் ரோஸ். மத்த எல்லாத்தையும் கேரேஜ்ல போட்டுட்டு நீங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். போ. சாரி ஜூல்ஸ். அதை எடுக்காத சாம். அவளை ஏதோ செஞ்சிடாத ரோஸ். அப்படின்னா நாங்க சொல்றதான் நீ கேட்கணும். அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போ. மறுபடியும் நீ வந்துட்டியா? அப்படி பண்ணாத. நீ அவ்வளவு வேகம் கிடையாது. எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த யுரேனியம் எனக்கு வேணும். நான் அதுக்குள்ள கொன்னுடுவேன். சாம், முட்டாள்தனமா எதுவும் செய்யாத. இன்னைக்கு 2வது தடவையா என்ன முட்டாள்னு சொல்ற. ரோஸ் சொன்ன மாதிரி நான் அவ்வளவுக்கெல்லாம் ஃபாஸ்ட் கிடையாதுதான். ஆனா ரொம்ப அக்யூரேட்டா இருப்பேன். இந்த ட்ரிக்கை ரொம்ப ஸ்லோவா தான் செய்யணும். வேகமாலாம் அசையக்கூடாது. கதையை இப்பவே முடிக்கிறோம் போற.
மோசமா அடிபட்டிருக்கா? எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பாக்குறேன். இல்ல அதனால ஒன்றும் இல்லை. என்கிட்ட வெடிப்பொருள் இருக்கு, தூக்கிட்டு போங்க. அதுங்க இந்த யுரேனத்தை தொடர்ந்து வர மாதிரி பண்ணலாம். நான் உதவி பண்றேன். வேணாம், இது ரொம்ப ஆபத்து. அதை நம்ம வேகமா செய்யலாம். இல்ல வேணாம். இதுல நச்சுத்தன்மை ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் இதுக்கு பழக்கப்பட்டுட்டேன். ஓ எனக்கு வெடிமருந்து கொடு. அப்படியே வத்திப்பட்டியும் கொடு. இதை பத்த வச்சுட்டு நம்ம 5 நிமிஷத்துல இங்கிருந்து போய் ஆகணும். புல்லட் ஃபியூஸ் டேமேஜ் ஆகியிருக்கு. சாரி, இப்ப இது வேலை செய்யாது. நீங்க 2 பேரும் போங்க. நான் எப்படியும் சாக தானே போறேன். நான் இங்கேயே இருக்கேன். அப்படி சொல்லாத, நீ சாக மாட்டேன். குடி பாக்குறேன். இந்த காயத்துல நான் சாகலனா யுரேனத்தினால நிச்சயம் செத்துருவேன். என்னோட மரணம் நிச்சயம். நானும் இங்கே இருக்கேன். நீ மறுபடியும் இங்க இருக்க கூடாது. திரும்பவும் கேளு சாம், அவ உனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்திருக்கா. நம்ம தவிர இந்த ஊர் மக்கள் மொத்தமும் இறந்துட்டாங்க. இந்த உலகத்தோட பார்வையில நீ ஏற்கனவே இறந்துட்ட. இங்க பாரு, உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க. புது வாழ்க்கை ஆரம்பி. அபி, முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. எதுக்கு? ஏன்னா அன்னைக்கு அதுதான் சரியான விஷயமா இருந்துச்சு. ப்ளீஸ், தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. நீங்க வெளியே போறதுக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன்.